முதல்ல தீவிரமாக ஓடிட்டு இருந்தேன். இப்போ வந்து குடும்பம் பெருசாக 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 போதும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அந்த பாதைக்கான வேலையை ஒழுங்காக செய்ய முடியல. அப்போ அதுக்காக போட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு செய்ய முடியலன்னா சரி நடந்தால் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி போயிடலாம். ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த முதல்ல ஒரு நாள் ஃபுல்லாக மௌனம் இருந்தேன். இப்போ ஒரு நாளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கேன். எவ்வளோ நேரம் என்னால் பேசாமல் இருக்கணும் அவ்வளோ நேரம் பேசாமல் இருப்பேன். அது பழகிட்டு இருக்கேன். அடுத்து மனோமௌனம். ஃபஸ்ட்டு அதான் வாய் மௌனம், ரெண்டாவது மனோமௌனம், மூணாவது வந்து இந்திரிய மௌனம். இப்போ மனோமௌனத்துக்கான வழியை தேடிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு சப்போர்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. மௌனம் இருக்கிறதுல சிறந்தது. கடவுளை அடையிறதுக்கான வழி ஜபம், தியானம், மௌனம். இதில் இருக்கிறதுல மௌனம் சிறந்தது. மௌனம் எல்லாரும் கடைப்பிடிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அதை கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் கடைப்பிடிக்க முடியும். கடைப்பிடிச்சாலும் அது முழுமை அடைய முடியுமானது நமக்கு மேலே இருக்கவர்கிட்ட தான் இருக்குது. ஒன்று. நெக்ஸ்ட் வந்து மௌனத்திலே 3 விதமாக இருக்குது. மனோமௌனம், வாய் மௌனம், இந்திரிய மௌனம். இது வந்து ஃபஸ்ட்டு வாய் மௌனம், அப்புறம் மனோமௌனம், அப்புறம் இந்திரிய மௌனம். மனோமௌனம் வரும்போது ஓரளவுக்கு நாட்டில் சுற்றலாம். இந்திரிய மௌனம் வரும்போது இங்கே நம்ம இருக்கிறதுக்கு முடியாது. ஆனால் அதுக்கு தகுந்த வழிமுறையை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எனக்கு குருமார்ங்க நேரம் வர்றதோட மானசீகமாக வந்து பேசுறது போகிறது தான் அதிகபட்சமாக போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உணர்த்துதல் இருக்கும். இப்போ மௌனன்றது நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? இப்போ நம்ம பேசாமலே இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க சில படங்கள்ல வந்து பார்த்திபன் வந்து வடிவேல் கேட்பாங்க, நீ மௌனம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? இல்லை அந்த நேரத்தில் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நான் மௌன விரதம் இருக்கிற நாட்களில் வேணுமென்னே என்னை பேச்சு கொடுத்து கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆனால் அசையவே மாட்டேன், அப்படியே இருப்பேன். அவங்க என்ன இவ்வளோ பேசலாம், கடைசியில் வந்தவங்க வந்து பேசுவாங்க, பேசிட்டு அவங்களும் அமைதியாகிடுவாங்க. அமைதியாகி ஒரு 10-20 நிமிஷத்துக்கு உட்காந்துட்டு அப்புறம் சரிப்பா நான் வரேன்னு கிளம்புவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ தான் மௌனமாக இருக்குன்னு பார்த்தா என்னையும் மௌனமாகிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் அது இல்லை. அவங்க வரும்போது அவங்களுடைய மன அலைச்சல் வந்து வேகமாக இருக்கிறது வந்து உட்காந்ததும் அந்த வேவரிங் மைண்ட் குறைஞ்சி அவங்கள அறியாமல் அவங்க அமைதியாகிடுவாங்க. இன்றைக்கும் அது நடக்குது. என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள அறியாமல் அமைதியாகிடுவாங்க. அப்புறம் ஒரு மைண்ட் செட் வந்து நான் வரேன்ட்டு போவாங்க. இது நிறைய நான் நடந்து பார்த்துருக்கேன். ரொம்ப டிஸ்டர்ப் மைண்டில் வந்தவங்கலாம் சரியாகி போயிருக்காங்க. நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். இது அடுத்த வர ஜென்ரேஷன் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஓகே. நிறைய குருமார்கள் இருக்காங்க அந்த இடம். அதில் வந்து நம்ம இருந்து சொல்கிறது வந்து அந்த நான் படித்த வகுப்புலேயே வந்து மாஸ்டர் ஆக வேண்டியது, இந்த ஆசிரியர் பயிற்சிக்கு போக வேண்டியது நான் போகல. நான் தெளிவடைஞ்சதுக்கப்புறம் போய் செய்யலாம். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 58 வயசு ஆச்சு. இப்போ நான் வரவங்களுக்கு பேசுவேன், சொல்லுவேன். இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவும் வழிமுறை சொல்ல, எங்கள்கிட்ட வந்து என்னை தேடி வரவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன வழிமுறைலாம் சொல்லி தருவேன், மூச்சு போய். ஆனால் அது வந்து இது ப்ராப்பராக ஒன்றும் எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இருந்தால் செய்யலாம்.